போல் ஆட்சி பண்ண முடியாது. எங்கள் ஆட்சி மக்களாட்சி, மன்னராட்சி இல்லை, மக்களாட்சி. தலைவரோட கைடன்ஸ் கூட நல்லா கரெக்டாக செய்வோம். இரண்டாவதாக அந்த அரிசி விலையை பற்றி சொன்னாங்க. நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. வாங்க மாண்பு அமைச்சர், அந்த மன்னர் ஆட்சிங்கிறத மன்னர் ஆட்சிங்கிறத எடுத்துடலாம். நீங்கள் வச்சு நீங்கள் பேசுங்க. விவசாய கடன், மகளிர் சுய கடன், அதே மாதிரி மகளிர் வாங்கிக்கின்ற 19,600 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கூட்டுறவு கடன் 75,000 30,000 தள்ளுபடி செய்திருக்கீங்க. விவசாயிகள் வாங்கிக்கின்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கோதுமை இப்போ வழங்குவதாக சொல்லியிருக்கிறீங்க. அதை இப்போ என்னென்னா, கோதுமை இருப்பாக வச்சுருந்தா ஒரு வருஷத்துக்கு வச்சுருக்கலாம். அதை மாவாக அரைச்சி வச்சுருந்தா 3 மாதம் 4 மாதம் தான் வச்சுருக்க முடியும். இப்போ ஆந்திராவில் ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி அமைச்சர் அவர்கள் இதை எவ்வாறு செயல்படுத்த போகிறார் என்பதை தன்னுடைய பதிவுகளிலே தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உணவுத்துறையில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம், தமிழ்நாடு சேமிப்பு நிறுவனம், குடிமைப் பொருள் வழங்கல், குற்றப்புலனாய்த்துறை, நுகர்வோர் நீதிமன்றங்கள் என அனைத்திலும் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களை போன்று இந்த அரசும் செயல்பட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து, இந்த அளவுக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். மாண்பு உறுப்பினர் டாக்டர் டி அருண்குமார் அவர்கள், மாண்பு உணவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களை போல் ஆட்சி பண்ண முடியாது. எங்கள் ஆட்சி மக்களாட்சி, மன்னராட்சி இல்லை, மக்களாட்சி. தலைவரோட கைடன்ஸ் கூட நல்லா கரெக்டாக செய்வோம். இரண்டாவதாக அந்த அரிசி விலையை பற்றி சொன்னாங்க. நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. வாங்க கடந்த ஆண்டு மாண்பு அமைச்சர், அந்த மன்னர் ஆட்சிங்கிறத மன்னர் ஆட்சிங்கிறத எடுத்துடலாம். நீங்கள் வச்சு நீங்கள் பேசுங்க. எடுத்தாச்சு, விடுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லுறோம்னா, உணவுத்துறை அமைச்சர் எடுத்தாச்சுங்க. எதுக்கு காரணம் காட்டுறோம்னா, இது வந்து இந்த 50 ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக இருந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் எல்லாமே புதுமையான ஒரு தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கான நம்பராக வந்திருக்காங்க. அதனால் இதில் வந்து இப்போ நம்ம முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர் சொல்லியிருந்தார், அரிசி விலை ஏறி இருக்கு அப்படின்னு. இப்போ நம்மளோட ஆட்சி ஜூலை 2022 பொது ரகம் அரிசி 47 ரூபா இருந்தது. ஜூலை 2023 அதே பொது ரகம் அரிசி வந்து 54 ரூபா. ஜூலை 2024 அது சன்னவரத்தோட விலை 61 ரூபா, 61 ருபீஸ். அடித்தட்டு மக்கள்லாம் பயன்படுத்துகிற அந்த பொது ரகம் வந்து 5 ரூபா அதிகமாக இருக்கு. கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் நெல் சாகுபடி பரப்பு மற்றும் நெல் உற்பத்தி உயர்ந்த நிலையிலும், வளைகுடா போர் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வாலும் போக்குவரத்து செலவு ஈடுகட்டும் பொருட்டு வியாபாரிகள் மார்ச் 2026 முதல் அரிசியின் விலையினை பிப்ரவரி 2026 வரை விலையிலிருந்து கிலோ 1 ரூபாய் வீதம் கூடுதல் விற்பனை செய்ய தொடங்கி தற்போது சில்லறை விலை 6 to 7 ரூபாய் வரை கூடியுள்ளது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அரிசி கையிருப்பு நிறையா இருக்குது. வளைகுடா போர் இருப்பதாலும் அந்த போர் முடிஞ்ச உடனே பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த விலை ஏறி இருக்குது. விரைவில் கருதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உள்ளன. தமிழ்நாட்டில் போதுமான அரிசி அளவு கையிருப்பு உள்ளது, பற்றாக்குறை எதுவும் இல்லை. இந்த ஆண்டு நெல் விளைச்சலும் அதிகமாக காணப்படுவதால் அரிசி தட்டுப்பாடு எதுவுமே இல்லை. இது முந்தைய இந்த உயர்வு வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணலாம். இப்போ கர்நாடகாவோ, தெலுங்கானாவோ, ஆந்திராவோ, கேரளா எந்த ஊருக்கு போயிருந்தாலும் எல்லா ஊர்லேயுமே இந்த 5 ரூபாய் 6 ரூபாய் உயர்வு எல்லா அரிசியிலுமே இருக்குது. இதெல்லாமே இந்த பர்டிகுலர் வளைகுடா போரால் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் அதிகப்படியான இன்க்ரீஸ் இருந்தால் அது தகுந்தமான மானிட்டரிங் கமிட்டியை போட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து கண்டிப்பாக செய்வோங்கிறத மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.